ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டை சுற்றி மாமரம் வச்சுருக்கோம். இது ஆக்சுவலி நாங்கள் வீடு கட்டும் போது வச்ச மரம். இது எல்லாமே இது வந்து இமாம் பசந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய் மரம். இப்போது இதில் வந்து மாங்காய்லாம் வந்திருக்கு. இதில் அதே மாதிரி இது வரத்துக்கு முன்னாடியே குட்டி குட்டியாக மாங்காய் வரும். அது வந்து வடு மாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த வடு மாங்காய் வந்து நம்ம ஊறுகாயெலாம் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மாங்காய் சீசனுக்கு முன்னாடியே வரும். குட்டி குட்டியாக இருக்கும். இதை பாருங்கள், அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் வடு மாங்காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மரத்தில் இருக்கிறதுலேயும் வர வடு மாங்காவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாங்காய் மரம் இது. இதுலேயும் காயெலாம் வச்சுருக்கு, வடு மாங்காயும் வச்சுருக்கு. பெரிய காயும் 1-2 வச்சுருக்கு. இதில் அந்த நம்ம மாங்காய் சாம்பார்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுவுமே வீடு கட்டும் போது வச்சது. இப்போ 4 இயர்ஸ் ஆகுது. சின்ன செடியாக வாங்கி வச்சது. இதெல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. இதெல்லாமே ஏற்கனவே நான் 2-3 மாங்காய் எடுத்து சாம்பார் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. இந்த மரம் பார்த்திங்கன்னா வந்து கேசரின்னு சொல்லுவாங்க. அந்த பழ வகையை சேர்ந்த மாமரம் இது பார்த்திங்கன்னா சின்ன மரம் தான். ஆனால் இதிலே எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். இப்போது இது ஆனால் வச்சு ஒரு 1 இயர் கூட ஆயிருக்காது. ஆனால் அதிலே இது வைக்கும் போதே பூ இருந்துச்சு. இதில் வாங்கி வைக்கும் போதே கொஞ்சம் பெரிய மரமாக வாங்கி வச்சாங்க. பூ இருந்தது அதில் வாங்கி வைக்கும் போது. அதனால் இதில் நல்லா இப்போது நல்லா காய் பிடிச்சி வந்திருக்கு. இப்போது ஆட்லி பார்த்தா இது ஒரு 7 to 8 months தான் ஆயிருக்கும். இதுவும் இன்னொரு மரமும் இதே மாதிரி பக்கத்தில் இருக்குது. அதுவும் கேசரி மரம் தான். எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம மர வகையெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே வளர்ந்துடும். இது நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட பர்த்டே அந்த மாதிரி ஒரு நாளில் வச்சோம்னா அவங்க வளரும் போது இந்த மரங்களும் கூடவே சேர்ந்து வளரும். நமக்கும் வந்து இது ஒரு நினைவாகவும் இருக்கும். இது அவங்க டேட்டில் வச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம குழந்தைங்க வளரும்போது அதுங்களும் சேர்ந்து வளர்ந்துடும். மரங்களும் நம்ம குழந்தைங்க மாதிரியே. இப்போ பாருங்கள் எவ்வளோ மாங்காய் கிடச்சிருக்கு. இது எல்லாமே பழ வகை. 1-2 மட்டும்தான் இதில் வந்து நம்ம சாம்பார் காய். இதை பாருங்கள், இதுதான் சாம்பார் காய். இதில் வந்து நான் இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஏன்னா சாம்பார் வைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை மாங்காய் சாதம் செஞ்சு இப்போது இன்றைக்கி லன்ச் வந்து அதுதான் மாங்காய் சாதம் தான். இன்றைக்கி மேங்கோ ரைஸ் தான். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஒரு மரம் வைங்க உங்கள் வீட்டு தோட்டத்தில். பை ஃப்ரெண்ட்ஸ்.